வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார், தங்கத்தட்டில் சாப்பிட்ட நடிகர், ஒரே கொலை வழக்கு தான் திசை மாறிய அவருடைய வாழ்க்கை. யார் அந்த சூப்பர் ஸ்டார் நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுடைய ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். துல்கர் சல்மான் நடிப்பில் தயாராகி இருக்கும் காந்தா திரைப்படம் தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கையை மையமாக கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவருடைய சாதனைகளை ரஜினிகாந்த் மட்டுமே முறியடித்திருக்கிறார். எழுத்தாளர் இயக்குனருமான செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிப்பில் உருவாகியுள்ள காந்தா திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தின் மூலம் ஒரு பெயர் மீண்டும் கவனத்தை ஈர்த்துகிறது. அந்த பெயர்தான் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜ பாகவர். MK தியாகராஜ என்பதுதான் அவருடைய இயற்பெயர். தியாகராஜ பாகவதர் ஒரு கர்நாடக சங்கீத பாடகர் மட்டுமன்றி பலர் கருதினாலும் அவரை பற்றி தேடினால் அவர் அதைவிட பல மடங்கு பெரியவர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே அவர் தமிழ் திரையுலகில் வரலாற்றை மிகவும் வெற்றிகரமான முன்னணி நடிகரின் ஒருவராக திகழ்ந்தார். தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டார். ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்திருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சுவாரஸ்யமாக அவருடைய படங்கள் ஒன்றான ஹரிதாஸ் ஒரு காலத்தில் முறியடிக்க முடியாத சாதனையாக மெட்ராஸில் இப்போது சென்னையில் உள்ள பிராட்வே சினிமாவில் 144 வாரங்கள் சுமார் 788 நாட்கள் ஓடி 5 தசாப்தங்கள் மேலாக நிலைத்து நிற்கிறது. இந்த சாதனையை 2005ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திரமுகி திரைப்படம் முறியடித்து அந்த படம் சென்னையில் உள்ள சாந்தி திரையரங்கில் சுமார் 890 நாட்கள் ஓடியதாக சொல்லப்படுகிறது. அவரை தொடர்ந்து MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற பல நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் தோன்றி வளர்ந்த பிறகும் கூட அவரது மைல்கல்லை தகர்த்து கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது அவரது குறுகிய மற்றும் சர்ச்சைக்குரிய முடிவுக்கு வந்த தொழில் வாழ்க்கை மத்தியில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிய தாக்கத்தை அடிக்கடி உருவாக்கியிருக்கிறது. ஒரு வகையில் MK தியாகராஜ பாகவர் இந்திய சினிமாவில் ஆரம்ப ஆண்டுகளில் மிகவும் புகழ்பெற்ற, அதே சமயம் அபர்தீன் நட்சத்திரமாக இருந்த கூறலாம். சில தகவல்கள் மற்றும் வதந்திகள் உண்மையாக இருந்தாலும் துல்கர் சல்மானின் காந்தா திரைப்படம் MK வாழ்க்கையை மையமாக கொண்டு அவரது வாழ்க்கை இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். சினிமா வரலாற்று இந்தி எழுதியில் அவரது மிக பிரபலமான நாடகமாக 1950ஆம் ஆண்டு சொல்லப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு முன்ன அதே ஆண்டு 10 ஆண்டுகளாக வழக்கின் போது ஜெயகாந்தம் அப்புறம் மாற்றி சாட்சியம் அளித்தாங்க. ஒரு கொலை வழக்கில் சிக்கி இவருடைய வாழ்க்கையே நாசமாகி போயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.